இருக்கட்டும் விடுங்க. நெக்ஸ்ட் பெட்ரூம். இந்த பேய்க்கு சண்டைன்னு என்னால சிரிப்பு தாங்கவே முடியல. பேய் ஒரு பக்கம் கத்து, அதை விட அடங்காப்பிடாரி ஒரு பக்கம் கத்துறாடே, 2 பேரும் என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணுமே விஷயம் இல்லைங்க மக்களே. ஸோ திவ்யா வந்துட்டு ஏதோ சம்திங், எனக்கு சத்தியமா அவங்க என்ன பேசுனாங்கன்னே புரியல. எனக்கு அந்த சண்டையை பார்க்குறப்பவே எனக்கு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் புடிச்சிட்டேன். இதுல என்னன்னா, விக்ரமும் அவங்க ஒய்ஃபும் பேசினதை வந்துட்டு இவ ஒட்டு கேட்டிருக்கா திவ்யா. அந்த பொழப்பு தான் அவளுக்கு எப்பவுமே. ஒட்டு கேட்கறதா பொழப்பு. பார்வதி பேசினதை ஒட்டு கேட்கறது. அப்படி ஒட்டு கேட்டோன்னையும் இவன் இந்த சண்டையில வந்துட்டு, ஓ இப்ப எதுக்கு நீங்க இப்படி கத்துறீங்க, ஏன் உங்க வீட்டுல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களா, அதனாலதான் இப்படி கத்துனீங்கன்னா வார்த்தையை விட்டா. வந்துட்டு அவங்க ஒய்ஃபை விட்டா. அதுல அவர் அப்படியே விக்ரம் பொங்கி இருந்துட்டாரு. ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், இது வந்து திவ்யா மேலதான் தப்பு. அவ ஒரு விஷயத்த நம்ம பேச வந்தா, ஒன்னா அவளோட டோன் ஹையா இருக்குது, அவ